சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்ந்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டுச் செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வருமாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இணைத்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் கிடைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். ஆனால் கடவுள் அவரிடம், அறிவிலேயே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரையே என்றார். இது வாழ்தலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அவருடைய அன்பின் அரவணைப்பில் பாச பிணைப்பில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இறைவனுடைய அருட்கரம் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றது. தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது. இறைவனுடைய காருண்ய கருணை நம் மீது எட்டுப்படியப்படுகின்றது. ஆகவே நாம் வாழ்கின்றோம். நாம் இருப்பதும் இயங்குவதும் அவராலே. உட்கார்ந்தவர்களே, வாழ்வில் பல நிலைகளில் நாம் வருத்தப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம், துயரப்படுகின்றோம், இன்னல்கின்றோம், இடர்பாடுகளுக்கு உட்படுகின்றோம். இவைகளெல்லாம் நம்மை காப்பது யார் என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகின்றது. என்னை யார் காப்பாற்றுவார்? என்னை எப்படி நாம் நிலைநிறுத்திக் கொள்வது, உயர்த்திக் கொள்வது என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு என்று இருந்து கொண்டே இருக்கிறது. அவை இந்த ஐயப்பாட்டை நீக்குவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? பொருள் சேர்க்கின்றோம். இந்த பொருளை சேர்ப்பதற்கு நாம் உழைக்கின்றோம். உழைத்து சேர்த்து சேமித்து வைக்க முற்படுகின்றோம். இந்த முயற்சியில் பல நிலைகளில் நாம் வெற்றி அடைகின்றோம். பல சமயங்களில் தோல்வியும் அடைகின்றோம். தோல்வி விடுகின்ற பொழுது துவழ்ந்து விடுகின்றோம், தாழ்ந்து விடுகின்றோம், வெளித்து விடுகின்றோம், சரித்து விடுகின்றோம், நலித்து விடுகின்றோம். ஆனால் வெற்றி கிடைக்கின்ற பொழுது நாம் எத்தகைய உழைப்பில் இவற்றையெல்லாம் பெற்றோம் என்று நாம் மறந்து விடுகின்றோம். அடுத்ததாக இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற எதிர்காலத்தையும் தொலைத்து விட்டதாக நாம் பார்க்கின்றோம். இதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஐடி ஃபீல்டுல எத்தனை பேர் வேலை செஞ்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? அந்த சம்பாதித்தை வைத்துக் கொண்டு அவர்களால் நிம்மதியாக வாழ்கின்றார்களா, வாழ முடிகிறதா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த வரை 50 விழுக்காட்டிற்கும் மேலாக அதிகமாக சம்பாதித்து பொருளை சேர்த்தவர்களுடைய வாழ்வு இறுதியில் வருத்தமானதாக, துயரம் நிறைந்ததாக, சோகம் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது என்பது ஒரு உண்மை. இந்த உண்மையை ஆராய்ச்சி பூர்வமாக நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்று நேற்றல்ல, ஒரு 1920களில் மேற்பட்ட ஒரு முயற்சி. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காரணம் என்ன என்றால், பொருளை ஈட்டிவிட்டால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது என்ற நற்செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பொருளை வைத்துக் கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வாழ்ந்தவர்கள் எல்லாம் நமக்கு பாடமாகின்றார்கள். வாழ்ந்தவரின் வாழ்க்கையெல்லாம் வாழ்வதற்கு பாடமணி என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவேதான் இதனோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1923ஆம் ஆண்டிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. என்ன கூட்டம், எந்த இடத்திலே, ஏன்
எல்லாம் பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியிலே எத்தனை லட்சத்தில் 7 இலக்கு 8 இலக்குகளில் சம்பளம் வாங்கியவர்கள். 8 இலக்கத்தில் சம்பளம் வாங்கியவர்கள் 8 வாங்கியிருக்காங்க, கோடியில வாங்கியிருக்காங்க. அதாவது 8 இலக்கம் கோடி கோடியா சம்பாதித்தவர்கள். 1923ஆம் ஆண்டு அவர்களுடைய வாழ்வு 25 வருடத்திற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது? 25 வருஷம்னா 1923 25 கூட்டுனா 48ஆம் ஆண்டு. 1948ஆம் ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு பின் இந்த இயந்திர வல்லுநர்கள் மில்லியனர்கள் அவர்களுடைய வாழ்வு என்ன நிகழ்ந்தது, என்ன ஆயிற்று என்று நமக்கு இவ்வாறு சொல்லுகின்றார்கள். 9 பேருடைய பேரை வச்சிருக்கிறார். நமக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் சொல்றோம். The president of the largest steel company, அவர் திவாலாகி இறந்தார். He died bankrupt. இரண்டாவது நபர் சாமுவேல் இன்சல் என்ற ஒரு நபர். அவர் ஒரு கம்பெனியுடைய CEO, ஓனர். அவர் பரதேசியா இருந்தார். He died penniless என்று சொல்கிறார். அடுத்து பெட்ரோல் கம்பெனி முதலியார் மூன்றாவது ஆள் ஹாவர்ட் ஜாக்சன் என்று சொல்லக்கூடியவர். அவர் கடைசி காலத்தில் பைத்தியம் பிடிச்சி இறந்தார். He died insane. நாலாவது நபர் பார்த்தீங்களா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிரசிடென்ட் ரிச்சர்ட் விட்னி. அவர் பல ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தது. 1948ஆவது ஆண்டு தான் எல்லாத்தையும் இழந்து விட்டு விடுதலை அடைந்து வெளியே வந்தார். ஜெயிலில் இருந்தார். அடுத்து இன்னொரு நபர் ஆர்தர் கட்டன் என்று சொல்லக்கூடியவர். அவரும் பரதேசியா பைசாவுக்கு வழி இல்லாமல் இறந்தார். அடுத்து நபர் ஆல்பர்ட் ஃபால் என்று சொல்லக்கூடியவர். அவர் எல்லாவற்றையும் எழுந்து நான் செய்த குற்றங்களுக்காக சிறையிலே இருந்து சிறையிலே சாகக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மையினால் அந்த சிறை அதிகாரிகள் அவரை விடுவித்து வீட்டில் போய் சாகும்பா அப்படின்னு சொல்லி இறந்தார். வீட்டுக்கு போய் இறந்தார், ஒன்றும் இல்லாமல். அடுத்ததாக வால் ஸ்ட்ரீட் கரடி என்று சொல்லுவோம். வால் ஸ்ட்ரீட் கரடி அவ்வளவு ஒரு சிறந்த வால் ஸ்ட்ரீட்ல அவர் செஞ்சவர். இவர் இன்னொருத்தவர் ஜெஸ்டே லிவர்பூல் என்று சொல்லக்கூடியவர். இன்னொன்று ஐவர் க்ரூகர். இந்த 3 நபர்களும் 4 கொண்டு சென்று விட்டார். கமிட்டட் சூசைட். 25 வருஷத்துக்கு பிறகு இந்த 9 பெரிய மனுஷர்கள் என்ன ஆச்சு? பெரிய பெரிய பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாம் இருந்தோம். இவர்களுடைய வாழ்வு ஏன் இப்படி ஆயிற்று? அதனால நற்செய்தி சொல்கிறது, ஒருவருக்கு வசதி வாய்ப்பு வந்து விட்டால் வாழ்வு வந்து விடாது. எங்கிருந்து வாழ்வு வருது?
அப்படின்னு நமக்கு நற்செய்தி நமக்கு அறிவுறுத்திருந்தது. நம்ம கணக்காரனை பற்றி பார்ப்போம், ஏழை லாசரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏன் இதை நாம் இப்பொழுது இங்கே குறிப்பிட வேண்டும்? நற்செய்தியை அடிப்படையிலே சிந்திக்கின்ற பொழுது நமக்கு இறைவன் அருளுக்கு மேல் அருளையும் பொருளுக்கு மேல் பொருளையும் தேவைக்கு தகுந்தாற் போல் நமக்கு அருள் இருக்கிறார். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னார், இவ்வுலகம் மனுக்குலத்திற்கு தேவையான செல்வங்களை வழங்குகின்றது. ஆனால் இந்த உலகு மனுக்குலத்தின் பேராசைக்கு எதுவும் கொடுக்கப்பட மாட்டார். பேராசைக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகத்தால் அதற்கு வல்லமை இல்லை. பேராசைக்கு எந்த விதமான அளவும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்க இந்த நோபல் பிரைஸ் பற்றி ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இந்த நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இலக்கியத்தில், அறிவியலில், இன்னும் உலக சமாதானத்திற்கு உழைத்த உத்தமர்களுக்கு, ஏழையின் துடைத்த அன்னை தெரசாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. அவருடைய மூலம் என்ன, ஆரம்பம் என்ன? நல்லா கொஞ்சம் கேட்டுங்க. 1888 ஆண்டு 1888 ஆண்டு ஒரு பிரெஞ்சு மொழியிலே வந்த ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தியை பிரசுரித்தது. அந்த செய்தி என்ன என்றால், ஆல்ஃபிரட் நோபல் என்ற வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியினுடைய மேலாளர், ஓனர், அதெல்லாம் டைனமைட்டிங். அவர் என்ன செய்தாரு? அந்த பேப்பரை பார்க்கும்போது அவருடைய சாவை பற்றி அந்த பேப்பர்ல பிரசுரித்திருந்தார்கள். அப்பொழுது உலகம் பூரா பேசிய பேச்சு என்ன? செத்தாண்டா இந்த பாவி, இத்தனை பேரை வெடி வச்சு பண்ணவன் இன்னைக்கு மண்டைய போட்டான். ஆனால் உண்மையில் நிகழ்ந்தது என்ன என்றால், ஆல்ஃபிரட் நோபல் சாகவில்லை. அவருடைய சகோதரன் இறந்தான். அந்த சகோதரனின் பெயரை பிரசுரிப்பதற்கு பதிலாக ஆல்ஃபிரட் நோபல் இறந்தார் என்று நோபல் சகோதரர்கள் ஒருவர் பேர் மாற்றத்தால் நிகழ்ந்த ஒரு தவறு. ஆனால் இந்த தவறு ஆல்ஃபிரட் நோபலுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. நான் இவ்வளவு சொத்து சம்பாதிச்சு பேரும் புகழுமாக இருக்கக்கூடிய நிலையிலே என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? செத்து ஒழிஞ்சா இத்தனை பேரை கொண்டவன், வெடி வச்சு கொண்டவன் செத்து மடிந்தான் என்றுதானே சொன்னார்கள். ஆகவே இதிலிருந்து நான் ஒரு புது மனிதனாக வாழப் போகிறேன் என்றுதான் தன்னுடைய சொத்தை எல்லாம், தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் ஒரு நிறுவனமாக்கி அந்த நோபல் பரிசு வழங்கக்கூடிய நிறுவனத்திற்கு எல்லாவற்றையும் கையளித்து அவர் இறுதியில் மகிழ்வோடு இருந்தார் என்பது வரலாறு. அந்த முதல்ல சொன்ன 9 பேரும் என்ன ஆச்சு? இந்த ஒரு நபர் செய்தது இன்றும் நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நோபல் பரிசு நிறுவிய ஆல்ஃபிரட் நோபல் என்பவரை இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உலக அமைதிக்காக செய்யப்படுகின்றது, மனுக்குலத்தை காப்பதற்காக, முன்னேற்றத்திற்காக செய்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் பரிசளிக்கப்படுகின்றது. இலக்கியத்திற்கும், கலைக்கும், அறிவியலுக்கும், முன்னேற்றத்திற்கும் இது உதவுகின்றது. மனுக்குலத்தை வாழ வைப்பதற்கு அவருடைய செல்வம் பயன்பட்டது. நற்செய்தியே அந்த செல்வத்தை என்ன செய்தான்? தனக்கென்று எல்லாவற்றையும் வைத்திருந்தான். அன்று
நள்ளிரவே அவருடைய உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த மனிதர் இன்னும் இரவா புகழோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் காரணம் என்ன? இவர் பிறருக்காக வாழ முற்பட்டார், தன்னை மாற்றிக் கொண்டார். அன்பானவர்களே, இது வரைவுரைதான், பாட நேரம் அல்ல, அதனால் அதிக நேரம் எடுக்கவும் கூடாது. நம்முடைய தமிழ் அறிஞர்கள் நற்றிணை என்ற ஒரு நூல், 8 தொகை நூல்களிலே அது வந்து நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 5 நூறு, ஒத்த பதிப்பிற்பது, ஓங்கு பரிவாட கட்டளைத்தாரின் கலியோடு அகம்புறம் என்ற இந்த 8 தொகை. இந்த 8 தொகை நூல்களில் ஒன்று நற்றிணை. அந்த நற்றிணையிலே வருகின்ற 210வது பாடல் என்ன சொல்கிறது தெரியுமா? செல்வம் என்றால் என்ன? வள்ளுவரை கேட்டா 2 வரி, நான் 7 வார்த்தையில 2 1/4 வரியில் சொல்லிடுவார். ஆனால் இவர்கள் நற்றிணை ஆசிரியர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நெடிய மொழிகளும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று, அது அவர் விதி பயன். செல்வம் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் பண்பின் செல்வம் செல்வம் என்பதுவே. நான் பேசுறது தயவுசெய்து தமிழ்னா வேற ஏதோ ஒரு மொழி நினைக்காதீங்க. நெடிய மொழிகளும் கடிய ஊர்தலும் செல்வம் என்று, அது அவருடைய விதி பயன். சான்றோர்கள் செல்வம் என்பது என்ன என்று கேட்டால், சேர்ந்தோர் புண்கண், சேர்ந்தோருடைய துயரம் துன்பம் இவற்றை கண்டு மனம் மென்மையாகின்ற பொழுது, மென்மையான பண்பை பெறுகின்ற பொழுது, அந்த பண்பிலிருந்து எழுகின்ற செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர் செல்வம் மிக்கவராக இருக்கின்றார். அதுதான் சான்றோர் கணிக்கக்கூடிய போற்றக்கூடிய செல்வம் என்று நாம் வாசிக்கின்றோம். நமது தமிழ் மொழி நமக்கு பயிற்றுவிக்கின்றது. சேர்ந்தோர் புண்கள் அஞ்சும் மென்கள் பஞ்சின் செல்வம், இதுதான் செல்வம். பிறருடைய துயரை என்று நாம் துடைத்து அவர்களை மகிழ்விக்கின்றோமோ அதுதான் நம்முடைய செல்வம். இதை போல இன்றைக்கு சொன்னா நம்மளாம் பயிற்சிக்காரன் நினைக்கிறோம். நம்மெல்லாம் இந்த உலகத்துல வாழ தெரியாதவங்க, பைத்தியக்காரங்க, எந்த உலகத்துல எதை வந்து பேசுறது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் செய்து பார்த்தா அதுதான் அன்னையர்கள் செய்தார், நமது அன்னை கன்னிமரியாள் செய்தார். பிறருடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய நன்மனம் எங்கு இருக்கின்றதோ அவர்கள் தான் செல்வந்தர்கள். இதுதான் இன்று நமக்கு நற்செய்தி கொடுக்கின்ற பாடம். நமது அன்னை கன்னிமரியாள் நமக்கு புகட்டுகின்ற பாடம். அவர் பெரிய செல்வந்தரும் அல்ல, பெரிய குலத்திலே பிறந்தவரும் அல்ல. ஆனால் இயேசுவையும் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்பட்டதை எல்லாம் அவர் செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு சிறந்த மாதிரியான தாய், சிறந்த குடும்பத்தின் தலைவியாக விளங்கினார். அடுத்ததாக பிறருடைய துயரை துடைப்பதற்கு அவர் தன்னையை முற்றிலுமாக கையளித்தார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பிறருக்கு நாம் உதவுகின்றதுதான் கடைசி நம்மை உயர்த்தும், கரை சேர்க்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுக்கின்ற பாடம். அன்பானவர்களே, அருளும் பொருளும் இந்த உலகத்திற்கு தேவை, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருளிலாக்கு அவுலகம் இல்லை, பொருளிலாக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் இந்த பொருளை வைத்துக் கொண்டு அருளை சேர்த்து அவ்வுலகத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய விசுவாச வாழ்வு, அதுதான் நம்முடைய ஈகை வாழ்வு, அதுதான் நம்முடைய பிறரன்பு வாழ்வு. அத்தகைய வாழ்வை வாழ்ந்து காட்டியவர் தான் அன்னை கன்னிமரியாள். ஆகவேதான் பிறருடைய துயரை கண்டு ஓடோடி துயர் துடைத்த அந்த அன்னை நமக்கு தாயாக விளங்குகிறார். அந்த தாயினுடைய பிள்ளைகளாக, பிறருடைய கண்ணீரை துடைக்கின்ற கண்மணிகளாக, பிறருடைய துயரை துடைக்கின்ற புத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த திருவிழா நமக்கு ஒரு பொருள் நிறைந்ததாக, பொருளை
நற்தலைவர்களாக வாழவும், நீதி, நேர்மை, உண்மையை நிலைநாட்டுபவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டு முழுவதும் அவர் பாதுகாவலில் வாழவும் வளரவும் வேண்டிய வரம் தந்திருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னையின் 30வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் இவ்வாலய வளர்ச்சிக்காக உதவி செய்து மரித்தவர்களின் ஆன்மா இறைவனின் சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவா இவ்வாலய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள ஆலய நிர்வாக குழுவினர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்றும், திருவிழாவினை சிறப்பிக்க உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னையின் திருக்கொடியினை ஏற்றி திருவிழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களுக்கு உம் நல் ஆசிகளை நல்கி அவர் தம் பணியை சிறப்பாக செய்திட ஒவ்வொரு நாளும் உம் அருட்கரத்தால் அவரை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.